வெளியில எங்க போறாங்க? என்னத்துக்கு இவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க? என்னவா இருக்கும்? ரஜினி, என்ன பண்றீங்க பத்மாமா? தண்ணி குடிக்க வந்தேம்மா. ஆனா நீங்க தண்ணி குடிக்கவே இல்லையே. நீங்க ரூம் கதவை திறக்கும் போதே நான் உங்களை பார்த்துட்டு உங்க பின்னாடியே தான் வரேன். என்னமோ தேடிட்டு வந்து அதை இங்க இருந்து எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டீங்க. என்னது பத்மம்மா? காட்டுங்க. ஒண்ணும் இல்ல ரஜினி, என் கைய பாரு. பாரு, ஒண்ணும் இல்லையே. சரி, கையில இல்ல, ஆனா உங்ககிட்ட தான் இருக்கு. இங்க இருந்த ஏதோ ஒண்ணு நீங்க தான் எடுத்தீங்க. நீங்களும் என் நம்பிக்கையை உடைச்சு கஷ்டப்படுத்தாதீங்க பத்மாமா. மாமா, நீங்க இவர் கூட உங்க அப்பா தான் மீனாவுக்கும் அப்பா. மீனாக்கு ஒரு அக்காவும் இருக்கா. இவங்க 2 பேரும் பிறக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ரஜினி.
ஆனா குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு போனதும் தப்புதான். அதுக்கான தண்டனையை தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். என்ன மன்னிச்சிடு ரஜினி. உங்களை எதுக்காக நான் மன்னிக்கணும்? உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. உங்களையும் அந்த மனுஷன் ஒரே நேரத்துல ஏமாத்திருக்காரு. அவர் சொன்ன எந்த ஒரு கதையும் நான் நம்பல. ஆனா இப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீதான் ரஜினின்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னா நீ தாங்க மாட்டியோன்னு தோணுச்சு. அதனால மட்டும்தான் உன்கிட்ட சொல்லலமா. இல்லம்மா, இதுக்கு மேலையும் அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நல்லவ வேஷம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. மீனாவுக்கு காலேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆள் அங்கதானே இருந்தாரு. உங்களை எங்க அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்க. அப்போ கொஞ்சமாச்சும் அசைஞ்சாரா? அப்படியே கல்லு மாதிரி நின்னாரு. சீ, இது எல்லாத்தையும் நான் உங்க அம்மாவுக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன் ரஜினி. பாவம் அவங்க. உண்மை தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. உண்மைதான். ஏற்கனவே என்னாலதான் அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சா நாங்களும் உன் கூட இருக்க முடியாது. நான் உனக்கு துணையா இருந்து என் நன்றி கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க என் அம்மா மாதிரின்னு சொன்ன. நமக்குள்ள இப்படி ஒரு உறவு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குமா. நானும் உங்களை எங்கேயும் விட மாட்டேன். ரஜினி, வாமா, ஏன் அங்கே நிக்கிற? என்ன பண்றது? கண்டவெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. என் பொண்ணு ரூமுக்குள்ள உரிமையா என்னால உள்ள கூட வர முடியல. யார் உன்னை தடுக்கிறா? உன்னை வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்தா மனசை விட்டு பேச முடியுமா? இப்ப யாரும் இல்லல்ல, என்ன பேசணுமோ பேசு. அவ எப்பவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ரஜினி. எவ்வளவு ஒருத்திக்காக நான் எப்ப பாரு பார்த்து பார்த்து வந்து போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பத்தி தான் மனசு விட்டு பேசணுமா உனக்கு? ஆமா, இது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்காங்க. வீட்ல யார்கிட்டயாவது பிரச்சனை பண்றாங்களா? அது ஒண்ணுதான் பண்ணல. வீட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறா. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா என்னமோ இதா அவ வீடு மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு முன்னாடி அவரடியே வந்து நிக்கிறா. மா, அவங்க 2 பேரும் ரொம்ப பாவம். தனியா இருக்காங்க. நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் பிரச்சனை வந்தா பேசுறாங்க. வேண்டாங்கற. இங்க இருக்கிறவங்க பேசி பேசி வர பிரச்சனையே போது ரஜினி. நாமளும் இதெல்லாம் கடந்தானே வந்திருக்கோம். பழசெல்லாம் மறந்துட்டு பேசாத. இத பாரு ரஜினி, எனக்கு அவளை பிடிக்கல. அவ
இங்க இருக்க கூடாது. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. அவங்க எங்க போவாங்க? ஏதாவது ஹாஸ்டல்ல கொண்டு விடு, இல்ல வேற வீடு பார்த்து கொடு. அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணு. ஆனா அவ இங்க இருக்க கூடாது. மா, அவங்க என் கெஸ்ட். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கலாம்னு வாக்கு கொடுத்து நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். பாதியில எல்லாம் அனுப்ப முடியாது. அவளுக்கு வேலை கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. மா, ஏமா நீ இப்படி இருக்க? அடுத்தவங்க கஷ்டப்படும் போது உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ச்சே, எப்படி உன்னால இப்படி கல் மனசா இருக்க முடியுது? ஆமாண்டி, நான் அப்படிதான். எனக்கு கல் மனசுதான். அவ உனக்காக நெருப்புல இறங்கிட்டால, எப்ப பாரு ரஜினி ரஜினி ரஜினின்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறா. அவ உனக்கு நல்லவளாதான் இருப்பா. இத்தனை நாள் உனக்கு எல்லாம் நான் தாண்டி செஞ்ச. நீ பழசெல்லாம் மறந்துடாத. நான் எதையும் மறக்கலம்மா. இங்க பாருடி, இப்படி நல்ல வசதியான வீடு, வேளா வேலைக்கு சோறுன்னு நல்ல சொகுசா வாழ பழகிட்டா. அவ வேலையெல்லாம் தேடி போக மாட்டா. இங்க பாரு, கண்டவளுக்கெல்லாம் சமைச்சு போட்டு என்னால இருக்க முடியாது. சரிம்மா, அப்போ அவங்கள இந்த வீட்டுக்கு சமையல் வேலைக்கு வேணா வச்சுக்கலாம். நீ அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அவங்களே சமைச்சு போட்டோம். என்ன சொல்ற? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? பின்ன என்னம்மா, அவங்க என் கெஸ்ட், கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பாங்கன்னு சொல்றேன். சொல்ல சொல்ல கேட்காம நீ உன் பாட்டுக்கு பேசிட்டே போற. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பேசுறது அர்த்தம் இல்லாம தான் இருக்கும் உனக்கு. இரு, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். சும்மா விட மாட்டேன். மா, ரஜினி, என்னாச்சு? அக்கா ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே பத்மாமா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. வாங்க ரஞ்சிதோ, வேணாம் ரஞ்சிதோ, வாங்க வந்து கேளுங்க. வாங்க ரஜினி, வெளியில வா. சொல்லுங்க, இனிமே இவங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. வெளியில போ சொல்லுங்க. சொல்லட்டுமே, அதையும் தான் நான் பாக்குறேன். சொல்லிட்டு வர உன் புருஷன். ஏய், அவரு உன் அப்பா. அவரையே மிரட்டுறியா நீ? அதுவும் எவ்வளவு கண்டவளுக்காக? மா, யாரு கண்டவங்க? இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? ஊர்ல போற எவளையோ கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்கிட்டயே கத்தறியா நீ? சொல்லுடி, யார் இவ? எந்த நாட்டு மகாராணின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதான் சொன்னல, என்னோட கெஸ்ட்னு. ஹெல்ப் பண்றேன்னு கூட்டிட்டு வந்தேன். இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க இங்க தான் இருப்பாங்க. என்ன ரஞ்சிதோ? என் பொண்ணு மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவளை நல்லா வசியம் பண்ணி வச்சுட்டல. இருடி, நீ யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. நான் யாருன்னு இனிமே உனக்கு தெரியும். என்ன கமலா, கை நிறைய பையன் எடுத்துட்டு வர? கல்யாணத்துக்கு வாங்கின புடவை பிளவுஸ தைக்க கொடுத்துறோம். அத கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. வா வா. என்னடி சிரிச்சுக்கிட்டு வர? ஆமா, கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுமா. இந்தாங்க பாருங்க. அப்பா இந்தாங்க பாருங்க. கரெக்டா இருக்குல்லம்மா? அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இல்லனாலும்
நீ என்ன ஒத்துக்குவா போற? நீ செய்யறதெல்லாம் சரி நினைச்சு தானே செஞ்சிட்டு இருக்க. என்னடா பழையபடி ஆரம்பிக்கிற? நீ சரின்னு சொன்னதுனால தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது எப்படி? நான் வேண்டான்னு சொன்னப்ப நீ ஏன் கேக்கல? இங்க பாரு பார்த்திபா, பத்திரிக்கைலாம் அடிச்சு வந்துருச்சு. இந்த தேவையில்லாத பேச்சு பேசுறதெல்லாம் விட்டுரு, சொல்லிட்டேன். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பத்திரிக்கை வேணுமோ எடுத்துக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும் மட்டும் பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. மா, சொல்லு அனிதா. முத பத்திரிக்கைய ரஜினி குடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா இது? இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சுக்கம்மா. ஆமா அனிதா, எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல. அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறா. நீ திரும்ப திரும்ப அவளை கஷ்டப்படுத்தாத. மா, நான் அவளை எந்த கஷ்டமும் படுத்தல. அவ ஹாப்பியா தான் இருக்கா. முத பத்திரிக்கை அவளை கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாமா. அத விடுங்கப்பா. உங்க பையன் பேசிட்டு போனதை கேட்டீங்கல்ல? எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவான். நீ சும்மா அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. அவன் ஒன்னும் அப்படி பண்ண மாட்டான். எனக்கு ரஜினி பார்த்திபன் 2 பேரை பத்தியும் உங்களை விட நல்லாவே தெரியும். அவ சும்மா இருந்தாலும் இவன் கடைசி நிமிஷம் வரைக்கும் இவனுக்கு சாதகமா எப்படி மாத்தலாம் தான் பாப்பான். சரி, நீங்க கோயிலுக்கு போய் பத்திரிக்கையை வச்சு கும்பிட்டு அப்படியே ரஜினி குடுத்துட்டு வந்துருங்க, சரியா? மீன் குழம்புனா திவ்யாக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ காலையில இருந்து அவ ஞாபகமாவே இருக்குமா. கொஞ்சம் எடுத்து வச்சு அப்புறம் முருளைட்ட கூட கொடுத்து விடலாம். ஆனா இந்த அண்ணி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரில இருப்பாங்க. ஆமாமா, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ நம்ம கிட்ட வந்து கத்துவா. ஆமா. ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல நல்ல சாப்பாடு வாசம் வருது. மாமா ராதிகா, மாப்பிள்ள வரலையா? மீட்டிங் இருக்கா. நைட் ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருப்பா. சரிம்மா. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறது எப்படிதான் மூக்குல வேர்க்குமோ தெரியல. வந்துட்டான் மொத்தத்தையும் கெடுக்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2 பேரும் நடிக்கிறத பாரு. ஒன்னா நம்பர் தில்லாலங்கடிங்க 2. அம்மா, என்னங்க போட்ட சண்டையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் வந்துட்டீங்களா? இல்லம்மா, ரஜினிய பார்க்க வந்தோம். ஏன் என் கல்யாணத்துக்கு பார்த்திபன் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு இப்ப ரஜினி அக்காவை வேலை வாங்கி கலைக்கிறீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல. ரஜினி இருக்காளா? இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். இவளால சும்மாவே இருக்க முடியாது. இந்த வீட்ல எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது முந்திரி கொட்டை மாதிரி. அம்மா, அப்பா, ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ரஜினி. சொல்லுங்கம்மா. இல்ல, பார்த்திபன் கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. கோயில்ல கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு நேரா இங்கதான் வரோம். முதல் பத்திரிக்கைய ரஜினிக்கு வைக்கலாம். என்கிட்ட கொடுக்க சொன்னானா? ஆமா, கொடுங்கம்மா.